கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நீங்கள் கடந்து போக போகிறீங்க. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் இந்த நாளிலே கொடுக்க போகிறார். இந்த நாளிலே வாசிக்கிறேன், கேளுங்க. சங்கீதம் 37:22. அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுடைய குடும்பத்திற்காக உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைகளாக கடந்து வரப்போகிறது. எதிலெல்லாம் ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லி நீங்கள் புலம்பி தவித்து கொண்டு இருக்கீங்களோ அந்த காரியத்திலெல்லாம் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. அந்த காரியத்தில் நீங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. நீங்கள் எடுத்த காரியத்திலே வெற்றி பெற போகிறீங்க. ஏன் சோர்ந்து போய் இருக்கீங்க? இந்த நாளிலும் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவர் கடந்து வந்திருக்கிறார். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க மட்டும்தான் பூமியை சுதந்திரித்து கொள்ளுவார்கள் என்று சொல்லி வேத வசனம் சொல்கிறது. நீங்கள் பூமியை சுதந்திரித்து கொள்ளும்படியாக ஆண்டவர் இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறார். நீங்கள் எதெல்லாம் விரும்பி கேட்டீங்களோ, எதெல்லாம் சுதந்திரிக்க முடியலைன்னு நினச்சிங்களோ அத்தனை காரியத்தையும் தேவன் சுதந்திரிக்க பண்ண போகிறார். கற்பத்தின் கனியை கொடுத்து அதில் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். வேலை காரியத்தை கொடுத்து அதில் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். இந்த நாளில் உன் வியாதியை நீக்கி போட்டு அதிலிருந்து உனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். இந்த நாட்டில் நீங்கள் விரும்புகிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் பெரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து உன்னை கனப்படுத்த போகிறார். நீங்கள் பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. ஏன்னா நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க ஆசீர்வாதமாகவே இருப்பாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அவர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, உங்களை பூமியை சுதந்திரிக்கும்படியான காரியத்தை செயல்படுத்தும்படியாக, வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி கொடுப்பேன் என்று சொன்னவர் இன்றைக்கு அதற்குரிய வாசலை உங்களுக்கு திறக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளிலும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு அற்புதங்களை செய்வீராக. உடைய பிள்ளைகள் உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆண்டவரே. இவர்கள் ஆசீர்வாதமாய் காணப்பட, இவர்களுக்கு ஆண்டவரே வீடு வாசல்களை ஏற்படுத்தி கொடுக்கும்படியாக, இவர்கள் ஆண்டவரை செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நீர் ஜெயத்தை கட்டளிடும்படியாய் ஜெபிக்கிறேன் சப்பா. இந்த நாளிலும் பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் சப்பா. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படி இவர்கள் ஆசீர்வாதமாய் காணப்பட உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.